பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 11வது அதிகாரம் 12வது வசனம் படிக்கிறேன். யோவான் ஸ்நானகன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வார்த்தைகள் இன்றைக்கு நமக்கு மிகவும் அதிக தேவையான ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஏன்னா இன்றைக்கு உலகத்தில் மனுஷனுடைய வாழ்க்கை பரலோக ராஜ்யமாக இல்லை. ஸோ பரலோக ராஜ்யத்தின் வாழ்க்கையில் அங்கே கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, மரணம் இல்லை, துக்கம் இல்லை. ஸோ ஆண்டவருடைய சமூகத்தில் அவருக்குள் நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை தான் பரலோக ராஜ்யத்தின் வாழ்க்கை. ஸோ பரலோக ராஜ்யம் என்பது பரலோகத்தின் ஒரு எக்ஸ்டென்ஷன் தான். பரலோகத்தில் எப்படி இருக்கோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்த பூமியில் கொடுப்பதற்கு தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். சிலுவையில் அந்த காரியத்தை அவர் தன்னுடைய மரணத்தினாலே இதை செய்து முடித்தார். அவர் சொல்கிறார், அவருடைய மரணத்தினாலே மரணத்தின் அதிகாரியான பிசாசை அழித்து மரண பயத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கினார். மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் அவர் நமக்கு வெளியரங்கமாக்கி இருக்கிறார். ஸோ அன்றைக்கு அவர் சொல்கிறார், பரலோக ராஜ்யம் இதோ உங்கள் மத்தியில் தான் இருக்குது, உங்களுக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போ இன்றைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற இருளுக்கும் பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் காரணம் என்ன? அப்போ அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் ஏசப்பா அந்த இடத்துல சொல்கிறாரு, அதை பலவந்தம் பண்ணுகிறவர்கள் பிடித்து கொள்கிறார்கள் அப்படின்றார். ஸோ பலவந்தம் பண்ணப்படுவது என்றால் என்ன? அந்த ராஜ்யத்தை அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிற மகிமையான காரியங்களை காணும்படி நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஸோ நம்மளுடைய ஆத்துமா என்ற மனது, அந்த பலவந்தம் என்பது நம்மளுடைய ஆத்துமாவில் நடக்கிற ஒரு விஷயம். ஸோ இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரம் நடப்பட்டு தன் தன் காலத்தில் கனியை கொடுத்து இலையுதிராக இருக்கிற மரத்தை போல் இருப்பான். ஸோ அதுதான் பரலோக ராஜ்யத்தின் வாழ்க்கை. ஸோ கிறிஸ்துவோடு இருக்கிற இணைந்த ஒரு வாழ்க்கை தான் பரலோக ராஜ்யத்தின் வாழ்க்கை. அவர் ஜீவனாய் ஒளியாய் வெளிச்சமாய் நமக்குள் இருக்கும் பொழுது இந்த உலகத்தின் இருள் நம்மை பற்றி கொள்ள முடியாது. ஸோ அந்த இருள் இல்லாத ஜீவ வெளிச்சத்தில் நடக்கக்கூடிய அந்த வாழ்க்கை தான் பரலோக ராஜ்யத்தின் வாழ்க்கை. ஸோ இதை நாம் அனுபவிக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மளுடைய ஆத்துமாவில், நம்மளுடைய மனதில் அதை குறித்த யோசனையும் விருப்பமும் ஒரு விடாமுயற்சியும் அவர் நமக்காக சிலுவையில் செய்து முடித்த காரியங்களை அறிந்து கொண்ட அந்த வெளிச்சத்தை மீண்டும் மீண்டும் வாஞ்சித்து அதையே நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாக அந்த ராஜ்யத்தின் வாழ்க்கையை நாம் அனுபவிக்க முடியும். ஆனால் இன்றைக்கு மனிதனுடைய மனதை பிசாசு பயங்கரமாக ஏமாற்றி வச்சிருக்கான். இன்றைக்கு பாருங்க, ஒரு வியாதி அப்படின்னு சொன்ன உடனே மனுஷனுடைய மனசு ஃபுல்லாக நமக்கு எதை குறித்த எண்ணங்கள் வருகிறதுனா அந்த வியாதியை குறித்த பயம், கவலை. இன்னும் அதற்கு மேலாக ஒரு படிக்கு போய் டாக்டர் சொன்னதை விட இன்னும் நம்ம கூகுளில் போய் சர்ச் பண்ணி அதை குறித்த இன்ஃபர்மேஷனை நம்ம ஆராய்ந்து பார்த்து நம்மளுடைய இருதயத்தை அந்த நினைவுகளால் நிரப்புகிறோம். ஆனால் பலவந்தம் பண்ணப்படுவது என்றால் என்ன? இதற்கு எதிர்மறையான, ஸோ இது பிசாசோடைய காரியங்கள். வியாதியும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் பிசாசோடைய காரியங்கள். ஸோ அதற்கு எதிர்மறையான இயேசுவின் ராஜ்யம், பரலோகத்தின் ராஜ்யத்தை திரும்ப திரும்ப இன்றைக்கு இந்த உலகம் ரொம்ப ஃபோர்ஸாக நமக்கு கெட்ட இன்ஃபர்மேஷன்ஸை, நம்மளுடைய இருதயத்தை கலங்கடித்து மரணத்திற்கு நேராய் கொண்டு போகக்கூடிய நிறைய காரியங்களை நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அதற்கு எதிராக பரலோக ராஜ்யத்தின் காரியங்களை பலவந்தமாக இன்னும் நம்ம அதை காட்டிலும் அதிக ஃபோர்ஸாக நம்ம அதை தேடணும், அதை யோசிக்கணும். அந்த வார்த்தையை நாம் ஆசையாக இரவும் பகலும் தியானிக்கும் பொழுது அந்த ராஜ்யத்தின் வாழ்க்கையை நாம் அனுபவிக்க முடியும். ஸோ அந்த பலவந்தம் பண்ணப்படுவது என்னன்னா, நம்மளுடைய மனது, ஆத்துமாவில் அதை நாம் ஆசைப்படணும், தேடணும், அதை பற்றிய யோசனையாக இருக்கணும். எந்த அளவுக்கு நெகட்டிவ் சுச்சுவேஷனை பார்க்குறோமோ அந்த அளவுக்கு அதை காட்டிலும் மிகவும் அதிகமாக தேவனுடைய வார்த்தையையும் அவருடைய ராஜ்யத்தை குறித்த அந்த ஒரு சிந்தனையும் நமக்குள் நிலைநாட்டுவது தான் பலவந்தம் பண்ணப்படுகிறது. அப்போ நமக்குள்ள ஒரு ஆசை வேணும். அதாவது நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் எதுவாக இருக்கலாம், எதிர்மறையாக இருந்தாலும் அதன் மத்தியில் தேவன் மீது உள்ள பிரியம், வார்த்தையாகிய தேவன் மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே தான் இருக்கிறார். ஸோ வெளியில் எங்கேயும் தேட தேவையில்லை. நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவரை, கிறிஸ்துவை, அந்த ஆத்தும நேசரை நம்மளுடைய மனது தேடும் பொழுது, அதை விரும்பும் பொழுது, அதை வாஞ்சிக்கும் பொழுது நிச்சயமாக நாம் அந்த பரலோக ராஜ்யத்தை பிடித்து கொள்கிறோம். ஸோ ராஜ்யத்தின் வாழ்க்கை என்பது என்றால் என்ன? ஸோ அந்த வாழ்க்கையில் இருள் இல்லாத ஒரு வாழ்க்கை, இருள் நம்மை மேற்கொள்ள முடியாத இருக்கிற ஒரு வாழ்க்கை தான் பரலோக ராஜ்யத்தின் வாழ்க்கை. ஸோ இயேசுவோடு இணைந்த ஒரு வாழ்க்கை. இயேசு இருக்கிற இடம் தான் அது பரலோக ராஜ்யம். இயேசு இல்லாட்டினா அந்த இடம் நரகம். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா அதுதான்.
அப்போ அவரே திராட்சை செடியாக இருக்கிறார். ஸோ அவருக்குள் நாம் கொடியாய் நிலைத்து நிற்கும் பொழுது நாம் நிச்சயமாக அதிக கனிகளை கொடுப்போம் என்று வார்த்தை சொல்கிறது. அப்போ இந்த பரலோக ராஜ்யத்தை நம் ஆசையாக தேடும் பொழுது, ஸோ ஏனோ தானோ வந்தா வருது அப்படின்னு போகாமல் திரும்ப திரும்ப அவருடைய ராஜ்யத்தை குறித்த வெளிச்சத்தை நாம் தேடும் பொழுது நிச்சயமாக அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ சகேயோட வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது சகைவை குறித்து அன்றைக்கு மனிதர்கள் வைத்திருந்த ஒரு அபிப்பிராயம், ஒரு பாவியான மனுஷன், ஸோ அதிக வரியை வசூலிக்கிற மனிதன். ஸோ அவனுக்கே தெரியுது தான் ஒரு பாவி என்றது. ஆனால் அந்த பாவியாக அந்த மனிதனுக்குள்ள ஒரு ஆசை பாருங்க, ஏசப்பாவை எப்படியாவது பார்க்கணும் அப்படின்றது தான் அவருடைய விருப்பமாக இருந்தது. ஸோ அதனால் அதை பலவந்தம் பண்ணுறார். ஸோ இயேசுவை நான் பார்க்கணும் அப்படின்றத அந்த இடத்துல பலவந்தமாக அவர் குள்ளமான மனுஷனால அவரை பார்க்க முடியல. ஆனால் அதுக்காக அவர் போயிடல பாருங்க. அவர் ஒரு மரத்து மேலே ஏறி நின்று ஆண்டவரை பார்க்குறார். ஸோ ஏசப்பா அந்த வாஞ்சியை தான் பார்க்குறார். அவன் ஒரு பாவின்றது தான் மனுஷங்க பார்த்தாங்க. உலகம் அவனை பாவின்னு சொல்லிச்சு. ஆனால் ஆண்டவர் அவனுடைய இருதயத்தில் இருந்த அந்த ஆசையை, வாஞ்சையை பார்த்தா. ஸோ இன்றைக்கும் நம்ம அப்படிதான். நம்ம இன்றைய சூழ்நிலையில் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும், ஆனால் அந்த பாவியான மனுஷனை ஆண்டவர் மீது இருக்கிற அன்பு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, உடனே ஆண்டவர் அந்த இடத்துல நின்று பார்க்குறார். பார்த்து அந்த ஆசையை, விருப்பத்தை, அந்த வாஞ்சையை பார்த்து அன்றைக்கு அவர் வீட்டில் தங்குறார். அன்றைக்கு நான் அவரோடு தங்குனனால என்ன நடந்தது? அவன் மனம் மாறினான், மனம் திரும்பினான். அவருடைய அன்பு தான் அவனை மனம் மாற்றியது. ஸோ ஆண்டவர் மீது இருக்கிற ஒரு அன்பு, ஆசை, விருப்பம் அந்த மனிதனை என்ன மாற்றியதுன்னா பரிசுத்தமாக்கியது. அப்போ இன்றைக்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னா, பாவி, நீ பாவி அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் இன்றைக்கு நம்ம எல்லாம் சொல்லிகிட்ருக்கோம். சபையிலையும் ஊழியர்களையும் விசுவாசிகள் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு பாவியான மனுஷனை திரும்ப திரும்ப அவன் பாவத்தை குறித்து நாம் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது அந்த இடத்துல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் ஆண்டவர் மீது ஒரு ஆசையை, ஒரு விருப்பத்தை கொடுக்கக்கூடிய அந்த வார்த்தைகளை, பிரசங்கங்களை நாம் பிரசங்கிக்கும் பொழுது ஒரு மனிதன் இயேசுவை நேசிக்க ஆரம்பித்தாலே போதும். அவனுடைய ஆத்தும நேசராகி இயேசுவின் மீது ஒரு பிரியம் உண்டாகும் பொழுது, இயேசு எனக்கு வேணும், அவர் என்னிடத்தில் தங்கணுன்றத அந்த ஒரு விருப்பத்தை உண்டாக்கும் பொழுது மட்டும்தான் அந்த இடத்துல அந்த மனிதன் பரிசுத்தமாகிறான். ஸோ இன்றைக்கு நாம் சபையும் ஊழியர்களும் பேச வேண்டியது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து, அந்த அன்புள்ள தகப்பனை குறித்து அதிகமாய் நாம் பேசும் பொழுது நம்மளுடைய ஆத்துமா என்ற மனது, எந்த மனிதனும் பாவம் செய்யணும்னு விரும்புறதில்லை. ஸோ எல்லா மனிதனுடைய இருதயமும் ஆண்டவராக இயேசுவை, ஆத்தும நேசரை நேசிப்பதற்காக உண்டாக்கப்பட்டது. சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும், இந்த உலகத்தின் காரியங்களும், பிசாசின் சூழ்ச்சிகளும் வஞ்சனைகளும் தான் ஒரு மனிதன் பாவத்திற்குள்ள விழுகிறான். ஆனால் அந்த மனிதனுக்கு தேவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து, ஆத்தும நேசரை குறித்து, பிதாவுடைய அன்பை குறித்து, பரிசுத்தாவியானவரின் வல்லமையை குறித்து நாம் பேசும் பொழுது, அந்த தேவன் மீது ஒரு மனிதன் பிரியப்படும் பொழுது, ஆசைப்படும் பொழுது, அந்த தேவனிடத்தில் அந்த தேவன் எனக்கு வேணும், என்னிடத்தில் தங்க வேண்டும் என்ற அந்த ஒரு பிரியம் வரும் பொழுது தேவன் அந்த மனிதனுக்குள் கடந்து சென்று அந்த மனிதனை பரிசுத்தமாக்குகிறார். ஸோ அதுதான் அங்கே நடந்தது. அப்போ சகேயுவை பார்த்து பாவின்னு உலகம் சொல்லிச்சு. ஆனால் ஆண்டவர் அவனுடைய பாவத்தை பார்க்கல, அவனுடைய ஆசையை பார்த்தாரு, வாஞ்சையை பார்த்தாரு. ஸோ அன்றைக்கு அந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. அவன் நான் 4 மடங்கு நான் திருப்பி கொடுக்குறேன் அப்படின்றான். ஸோ இந்த உணர்வு எப்படி வந்தது? ஸோ ஆண்டவருடைய அன்பு தான். ஸோ அந்த அன்பு அவனை முற்றிலுமாய் மாற்றியது. அதே மாதிரி தான் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அந்த ஸ்திரீ கூட எத்தனையோ வருடங்களாக அந்த பாட்டில் இருக்கும் பொழுது ஆண்டவரை எப்படியாவது தொட்டோம்னா நிச்சயமாக சுகமாயிடுவோன்ற அந்த ஒரு விசுவாசம், நம்பிக்கை, அந்த சூழ்நிலையில் அவளை ஒதுக்கி வச்சுருந்தாங்க. அந்த கூட்டத்துக்குள்ளே போய் அவள் முட்டி மோதி போய் ஆண்டவரை தொடணுன்றத அந்த பலவந்தம் பண்ணி போய் ஆண்டவரை தேடி கண்டுபிடிச்சி அதை தொட்டுடுறான். ஸோ தொட்ட உடனே அந்த விசுவாசம் அவளை குணமாக்கியது. அப்போ இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய அந்த ராஜ்யத்தை, பரலோக ராஜ்யத்தின் வாழ்க்கையை நாம் அனுபவிக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய இருதயத்தில் அவரை ஆசைப்படணும், தேடணும். அவர் நமக்கு செய்த காரியங்களை யோசித்து பார்த்து அந்த வார்த்தையாகிய தேவனின் மீது நமக்கு பிரியம் உண்டாகும் பொழுது நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கையில் அதை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ அவரை ஆசையாக தேடுறது அப்படின்னா என்னென்னா, அவர் நமக்காக செய்து முடித்ததை, சிலுவையில் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து போட்டு
அதை வந்து நடுவில் இராதபடிக்கு ஆணி அடித்து வெற்றி சிறந்திருக்கிறார். ஸோ நம்ம இருளின் அதிகாரத்திலிருந்து விடுதலையாக்கி இருக்கிறார். அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்குள் நம்மை உட்படுத்தி இருக்கிறார். ஸோ இந்த உலகத்தின் இருள் நம்மை ஒன்றும் பற்றி கொள்ள முடியாது. எப்படிப்பட்ட ஒரு விடுதலை ஆண்டவர் நமக்கு செஞ்சிருக்கிறாருன்ற அந்த வார்த்தையின் மீது நம்ம ஆசையாய் தேடும் பொழுது, அதை விரும்பும் பொழுது, அதை வாஞ்சிக்கும் பொழுது நிச்சயமாக அந்த ராஜ்யத்திற்குரிய வாழ்க்கையை நாம் வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும். ஸோ இன்னொரு ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த எம்மாவூர் சீஷர் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு அந்த எம்மாவூர் சீஷர்களுடைய அவங்களோட நடந்து போகும்பொழுது அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அழகாக அந்த வார்த்தை சொல்லுது, லூக்கா 24:28. அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவர் போல காண்பித்தார். அவர்கள் அவரை நோக்கி, நீர் எங்களுடனே தங்கியிரும், சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார். இந்த இடத்துல பாருங்க, அவர் போகட்டும் விடலை, அவர் வருந்தி கேட்குறாங்க. அவர் ஏசப்பாவும் அந்த இடத்துல ஒரு ஆக்ட் பண்ணுறாரு பாருங்க. இந்த வார்த்தை படிக்கும் பொழுது எவ்வளோ அருமையாக ஒரு ஒரு ரியாலிட்டி இந்த இடத்துல காமிக்கிறார் பாருங்க. அவர் அப்புறம் போகிற மாதிரி காண்பிச்சாராம், ஆக்ட் பண்ணுறாராம். ஆனால் வந்து ஆண்டவர் வந்து அவரை விட்டுட்டு போகணுன்னு விரும்பல, ஆக்ட் பண்ணுறாரு. ஆனால் அந்த சீஷர்கள் வந்து நீங்கள் வந்து எங்களோட வந்து தங்கிரும் என்று வருந்தி கேட்டுக்கொண்டார். இந்த இடத்துல அதான் பலவந்தம், ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. பலவந்தம்ன்றதுன்னு ஃபோர்ஸ் பண்ணி கேட்குறாங்க. ஸோ வரலன்னா போட்டோன்னு விட்டுட்டு போகல, வாங்க வந்து தங்குங்க அப்படின்றாங்க. ஸோ ஆண்டவராக இயேசுவும் வந்து அவங்களோட போய் தங்குறார். ஸோ அதனால் அங்கே என்ன நடக்குது பாருங்களேன். அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11வரும் அவர்களோடு இருந்தவர்களும் கூடியிருக்க கண்டு, கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல கேட்டு, வழியில் நடந்தவைகளையும் அவர் அப்பத்தை பிற்கையில் தாங்கள் அவரை அறிந்து கொண்டதையும் விவரித்து சொன்னார்கள். இவைகளை குறித்து அவர்கள் பேசி கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். எவ்வளோ ஒரு அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்களேன். ஸோ அந்த ஆண்டவரை வந்து எசப்பாவை அது உயிர்த்தெழுந்த பிறகு நடக்குது. ஸோ வருந்தி கேட்டுக்கொண்டோன்னே அங்கே உள்ளே வராரு. உள்ளே வந்தோடனே என்ன நடக்குதுன்னா, அவங்க வந்து பந்தி இருக்கிறாங்க. ஸோ அப்பத்தை பிட்டு அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, அவங்க கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். அப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இப்போ இன்றைக்கும் நம் வார்த்தையாக இயேசுவை நாம் தேடும்போது, அதான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்கிறாரு, இதோ வாசல் படியில் நின்று கதவை தட்டுகிறேன் அப்படின்றாரு. என் சத்தத்தை கேட்டு ஒருவன் கதவை திறந்தால் அவனோடு வந்து போஜனம் பண்ணுவேன். அப்போ இந்த இடத்துல பாருங்க, அவங்க வருந்தி கேட்டுக்கொண்டதுனால அவங்களோட போய் போஜனம் பண்ணுறாரு. அது என்ன அர்த்தத்தை குறிக்குது? அவர் அப்பத்தை பிட்டு அவங்களுக்கு அதை உணவாய் கொடுக்கும் பொழுது அவங்க கண்கள் திறக்கப்பட்டு அவங்க இருதயம் கொழுந்து விட்டு எரியுதாம். ஸோ அவரை அறிந்தார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ இன்றைக்கு நம்மளுடைய இருதயத்தில் வேண்டுவது ஒன்றே ஒன்று தான், ஏசப்பா மேலே அந்த வார்த்தையாகி தேவன் மீது நம் வாஞ்சிக்கும் பொழுது அவர் நமக்குள் வந்து போஜனம் பண்ணுகிறார். அப்படின்னா அப்பம் பிற்கப்பட்டது எங்கே? சிலுவையில் அவர் நமக்காக செய்து முடித்த அந்த காரியத்தின் வல்லமை நம்மளுடைய வாழ்க்கையில் வெளிப்படுகிறது. ஸோ அப்பம் அவருடைய சரீரத்தை கிழித்து நமக்கு கொடுத்த பொழுது, அவருடைய இரத்தத்தை நாம் பானமாய் எடுக்கும் பொழுது, ஆசையாய் அவரை நம் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் அவரை அறிந்து கொள்கிறோம். ஸோ நம்மளுடைய கண்கள் திறக்கப்படுகிறது, நம்மளுடைய இருதயம் கொழுந்து விட்டு, இதுதான் பரலோக ராஜ்யத்தின் வாழ்க்கை. ஸோ இந்த இடத்துல அந்த வார்த்தையை கேட்டு அவங்க ஆசையாக ஆண்டவரை உள்ளே ஏற்றுக்கொண்ட பொழுது அவர் இருதயத்திற்குள்ளே வந்து நமக்குள்ளே வந்து அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நாம் பானம் பண்ணும்பொழுது நாம் அவரை அறிந்து கொள்கிறோம். நம்மளுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அப்பொழுது நாம் இந்த பரலோக ராஜ்யத்தின் வாழ்க்கையை இந்த உலகத்தில் நாம் அனுபவிக்க முடியும். ஸோ அந்த இடத்துல அவங்க இதெல்லாம் அனுபவித்த பிறகு அவங்க ஓடி போய் சீஷர்கள்ட்ட சொல்கிறாங்க. இதை பற்றி சீஷர்கள்லாம் சேர்ந்து பேசிகிட்டு இருக்கும்போது நிஜமாவே அந்த இடத்துல இயேசு வந்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்கிறார். ஸோ சமாதானம் நிறைந்த வாழ்க்கை தான் பரலோக ராஜ்யத்தின் வாழ்க்கை. ஸோ அந்த சமாதானமும் மனிதனுக்கு கிடைக்கிறது.
அப்போ இன்றைக்கு நமக்கு ஒன்றே ஒன்று தான் தேவை. பரிசுத்த ஆவியானவரை நமக்குள் ஊற்றி இருக்கிறார். எதற்காக? பிதாவையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இப்படிப்பட்ட மேன்மையான மகிமையான காரியங்களை நம் வாழ்க்கையில் கண்டு அனுபவித்து இந்த உலகத்தில் பரலோக ராஜ்யத்தின் வாழ்க்கையை அனுபவித்திற்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்திருக்கிறார். நமக்கு தேவையானதெல்லாம் அவர் மீது விருப்பம், அந்த வார்த்தையின் மீது விருப்பம், ஆசை. அதாவது அதை இன்னும் ஃபோர்ஸாக நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை தேடும் பொழுது நிச்சயமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் இருதயத்தில் வாஞ்சிக்கும் பொழுது அவர் நமக்குள் வார்த்தையாய், ஒளியாய், ஜீவனாய் நமக்குள் நிறைந்திருந்து நம்மளுடைய வாழ்க்கையை வெளிச்சம் நிறைந்ததாக மாற்றுகிறார். ஸோ இன்றைய இருள் சூழ்ந்த நாட்களில் நிச்சயமாக ஆண்டவரை அறிந்த நாம் இந்த வார்த்தைகளை தியானித்து அவர் மீது ஆசையாய், விருப்பமாய் அவரை நாம் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அன்றைக்கு சீஷர்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்த மாதிரி நம்மளுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியும். நிச்சயமாக நம்மளுடைய கண்கள் திறக்கப்படும். நாம் இந்த பரலோக ராஜ்யத்தின் வாழ்க்கையை இந்த பூமியில் வாழ முடியும். மற்றவர்களையும் அந்த ராஜ்யத்திற்குள் கொண்டு வர முடியும். We are chosen to live a heaven on earth life. Amen. Amen.